வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஆர் ராஜ்குமார் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தேவி பாலா, ஃபர்சானா ஷெரீஃப் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை அடித்து நிறைய பேர் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ராஜ்குமார் அவங்க சொல்கிறாங்க, நான் சாக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க நினச்சி பார்க்குறது தான் இந்த கதையே. தர்திப்பூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் 2 கேங்ஸ்டர் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, பர்மர், சிவ்ராஜ். இவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு வெட்டு குத்து கொலையாக தான் இருக்கும். இப்படி ஒரு கொலைகள் நடந்துட்டு இருக்கிற ஊருக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சேன் அப்படின்ட்டு ராஜ்குமார் சொல்கிறாங்க. அங்கே தான் என்னோட வாழ்க்கையை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் நம்ம ஹீரோ ராஜ்குமார் அந்த ஊருக்குள்ளே வருவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சந்தாவை பார்ப்பாங்க. சந்தா மேலே அப்படியே ஒரு புல்லட் பாஸ் ஆகும். ராஜ்குமார் ஏர்ல போய் பறந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. அப்போ சந்தா ராஜ்குமாரோட டேட்டோவை மட்டும் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாஃபியாவோட லீடர் அஜித் தாக்காங்கிறவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சிவ்ராஜை பார்க்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக சிவ்ராஜோட ஊரில் அஃபீன் விளையுது. அதை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விலையை அவங்க கூட்டி சொல்கிறாங்க. அது அஜித் தாக்காக்கு பிடிக்கல. ஸோ உங்கள் லெவலில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அசிஸ்டண்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. சிவ்ராஜ் ரொம்பவே கோவப்படுவாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையவே முடியாதுன்ட்டு அஜித் தாக்காவோட ஆள் சொல்லுவாங்க. சிவ்ராஜுக்கு இன்னுமே கோவம் வந்துடும். அவங்க கை நீட்டி பேசினதுக்காக அந்த ஆளோட விரலையே கட் பண்ணிடுவாங்க. என்னதான் அவன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வச்சுருந்தாலும் என்னோட ஊருக்குள்ளே அவனால் நுழைய முடியாதுன்ட்டு அஜித் தாக்கா கிட்ட சவால் விடுற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த எல்லாமே இப்போ அஜித் தாக்காக்கு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. அப்போ சிவ்ராஜ் தான் இப்படி பேசியிருக்காங்க, பர்மர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அஜித் தாக்கா கேட்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப முட்டாளாக தான் இருக்காங்க. 2 பேருமே டிமாண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அதிகமான காசு கேட்குறாங்க. சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அஜித் தாக்கா சொல்லுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விடலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பர்மரோட ஆளுங்க சிவ்ராஜோட லாரியை அபகரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ராஜ்குமார் அந்த ட்ரக்கை ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. யாரா இந்த ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பர்மரோட ஆளுங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம லாரியே எவன்டா தூக்குனா அப்படின்னு சொல்லிட்டு சிவ்ராஜோட ஆளுங்க யாருன்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ராஜ்குமார் ஒரு கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ண பசங்களை சும்மா அடிச்சு வெளுத்துட்டு இருப்பாங்க. ராஜ்குமார் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னையும் அடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சந்தாக்கு ராஜ்குமாரை பார்த்ததுமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா சிவ்ராஜோட ஆளுங்க ராஜ்குமாரை தூக்கிட்டு போயிடுவாங்க. இவன் தான் நம்மளோட லாரி ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சிவ்ராஜ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு சிவ்ராஜ் கேட்பாங்க. நான் மட்டும் அப்படி பண்ணலை அப்படின்னா பர்மரோட ஆளுங்க உங்களோட சரக்கை எல்லாம் எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ்ராஜுக்கு ராஜ்குமாரை பிடிச்சிரும். அவங்க வேலைக்கும் அவங்க வச்சுப்பாங்க. என்ன பேர் உன்னோடது அப்படின்னு கேட்பாங்க. என்னோட பேர் ஆர் ராஜ்குமார், ரோமியோ ராஜ்குமார்ன்ட்டு சிவ்ராஜ் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் சிவ்ராஜ் கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கிற கமருக்கு ராஜ்குமாரை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாரோட இனாக்ரேஷனுக்காக சிவ்ராஜ் போய்கிட்டு இருப்பாங்க. அங்கே வச்சு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக பர்மரோட ஆளுங்க பாம்பு செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே ராஜ்குமார் சிவ்ராஜோட காரை வந்து பஞ்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வேகமாக வந்து அந்த காரை, எம்டியான காரை முன்னாடி தள்ளி விட்டுருவாங்க. அங்கே பாம்பு வெடிச்சிரும். இங்கே பாம்பு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்ட்டு சிவ்ராஜ் கேட்பாங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போதே ஒரு 4 அடிக்கு மேலே குருவி நின்னதை நான் பார்த்தேன். ஸோ அதுதான் எனக்கு காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ்ராஜுக்கு ராஜ்குமார் மேலே இன்னும் இம்ப்ரெஷன் கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பார் இனாக்ரேஷனுக்குலாம் போய் செமையாக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பர்மருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரு எம்எல்ஏவும் ஒரு முக்கியமான அடியாளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு சிவ்ராஜ் ராஜ்குமார் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ராஜ்குமாரும் கமரும் அந்த எம்எல்ஏவை கொல்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க. அங்கே சந்தாவை பார்ப்பாங்க. சந்தாவை பார்த்ததுமே ராஜ்குமார் அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா கமர் தான் அந்த எம்எல்ஏவை கொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த அடியாளை கொல்றதுக்காகவும் ராஜ்குமாரும் கமரும் போவாங்க. அங்கேயுமே சந்தா வருவாங்க. ராஜ்குமார் அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. கமர் தான் அந்த அடியாளையும் கொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பயங்கரமாக சேதாரம் ஆயிரும். எப்போவுமே ராஜ்குமார் சந்தாவை லாலிபாப்னு கூப்பிடுவாங்க. என்னோட லாலிபாப்
லாலிபாப் எப்படி இருக்கா பாருன்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கமருக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அவங்க ஷூவை கழட்டிட்டு அழிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. அதுக்கப்புறமா ராஜ்குமார் ஃபுல்லாக சந்தா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. சந்தாவுக்கு ராஜ்குமாரை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ராஜ்குமார் கமர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா லவ் பெருசான்னு கேட்பாங்க. லவ் ஒரு மயக்கம் மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறமா அது மறைஞ்சு போயிடும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ராஜ்குமார் லாலிபாப்னு சொல்லிட்டு சந்தாவை பார்த்துருவாங்க. கமருக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுவாங்க. அதுக்கப்புறமா சந்தா அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்காக தான் அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. ராஜ்குமார் எதை பற்றி யோசிக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு வயசான தாத்தா இருப்பாங்க. அந்த தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சந்தா, நீங்கள் தான் உண்மையிலே ஒரு பெரிய ஹீரோ, நான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமாருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ராஜ்குமாருக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கும். செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா கமர்கிட்ட வந்து சந்தா எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பாங்க. நீ யாரா அப்படின்ட்டு கமர் கேட்பாங்க. என்ன நான் தான் ரோமியோ ராஜ்குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடியை பார்த்தா ராஜ்குமாரோட மூஞ்சி ஃபுல்லாக கரியாக இருக்குது. அச்சோ, அப்போ சந்தாவுக்கு நான் யாருன்னே தெரியாதா, எடுத்த ரிஸ்க் எல்லாம் வீணாக போச்சான்ட்டு செம்மையாக கடுப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே மழை பெய்யும். அப்புறமா ராஜ்குமார் சந்தா கிட்ட போய் பேசுவாங்க. நீ இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பெரிய வீட்டு பசங்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்லுவாங்க. ராஜ்குமாருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஹைட்டு கலரு வெயிட்டெல்லாம் பார்த்து லவ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஊரில் ஒரு போலீஸ் இருப்பாங்க. அவங்க பர்மர் கிட்ட போய் பேசுவாங்க. நீங்கள் இப்படி சிவராஜ் கிட்ட சமாதானமாக போயிருங்க, ஒருவேளை அவர் சமாதானம் ஆகலைன்னா கொன்னுருங்க, சமாதானம் ஆனாலும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மர் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவராஜ் கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவராஜ்க்கும் பர்மருக்கும் மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த போலீஸ் வந்து டபுள் கேம் ஆடி இருப்பாங்க. அவங்க சிவராஜ் கிட்ட அதிகமாக பணம் வாங்கிட்டு பர்மரை ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா ராஜ்குமார் எல்லாருமே பர்மரோட ஆளுங்கள் எல்லாத்தையுமே அடித்து தூக்கிடுவாங்க. அப்புறமா சிவராஜ் பர்மர் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இனிமேல் நம்ம சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் கழிச்சு உன்னோட விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா சிவராஜ் ஒரு பூஜை பண்ணுவாங்க கோயிலில். அந்த டைமில் அவங்க சந்தாவை பார்ப்பாங்க. சந்தாவை பார்த்ததுமே சிவராஜுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறமா சிவராஜ் ராஜ்குமார் கிட்ட 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் பர்மர் எதுவுமே பேசலை, அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க, ஒருவேளை சம்மதிக்கல அப்படின்னு சொன்னா அவனை கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ராஜ்குமார் கமரும் பர்மரோட வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா சந்தாவோட மாமா தான் பர்மர். இதை பார்த்ததுமே ராஜ்குமார் பர்மரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிவராஜும் கால் பண்ணி இன்னைக்கு நேரம் சரியில்லை, அதனால கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. உடனே ராஜ்குமார் சொல்லுவாங்க, பாத்தியா இதுதான் என்னோட காதலோட சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கமருக்கு செம்ம கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறமா சந்தாவோட ரூமுக்கு ராஜ்குமார் போவாங்க. சந்தா ராஜ்குமாரை பார்த்தது செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ வெளியில் போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க. நீ அன்பா சொன்னால் மட்டும்தான் நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ராஜ்குமாரோட கையில் இருக்கிற டேட்டூவை சந்தா பார்த்துருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றினது இவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படியே சந்தா ஸ்டன் ஆகி போய் நிற்பாங்க. அப்புறமா ராஜ்குமார், நாளைக்கு உனக்காக நான் கோயிலில் காத்துட்டு இருப்பேன், 8 o'clock ஷார்ப்பாக நீ வந்துடணும்னு சொல்லிட்டு ராஜ்குமார் கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் சந்தா ரொம்ப முன்னாடியே வந்து ராஜ்குமாருக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜ்குமார் 1 hour லேட்டாக தான் வருவாங்க. சந்தாவை நோட் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா சந்தா ராஜ்குமாரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சிவராஜும் பர்மரும் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அங்கே எல்லா மக்களுமே கூடி இருப்பாங்க. அந்த இடத்துல நானும் பர்மரும் இனிமேல் ஒன்றா சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா சந்தாவை சிவராஜுக்கு பர்மர் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது தெரிஞ்சதுமே ராஜ்குமாருக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். சந்தா ரொம்பவே கவலையில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சந்தா ராஜ்குமாரை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்து ராஜ்குமார் பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ ராஜ்குமார் நானும் சந்தாவும் லவ் பண்றோம்னு சொல்லுவாங்க. சிவராஜுக்கு செம்ம கோவம் வரும். பர்மர் ரொம்பவே கோவப்படுவாங்க. வழக்கம் போல எல்லா வில்லன்ஸ் பேசுற மாதிரி, என் வீட்டு பொண்ணை நீ எப்படி லவ் பண்ணலாம், நீ ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அப்போ ராஜ்குமார் பஞ்ச் டைலாக் பேசுவாங்க, சைலண்டா இரு இல்லாட்டா நான் வைலண்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ராஜ்குமார் சிவராஜ் கிட்ட, இவளை கல்யாணம் பண்ண முடிஞ்சா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, மண்டபம் உன்னோடது, கல்யாண ஏற்பாடெல்லாம் நீ பண்ணு, ஆனா கல்யாணம் எனக்கும் சந்தாவுக்கு தான் நடக்கும்ட்டு சபதம் விட்டுட்டு போவாங்க. முடிஞ்சா தடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சிவராஜ் ராஜ்குமார் சொன்னதே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம கோவமா இருக்கும். அதுக்கப்புறமா சந்தாவை மானிட்டர் பண்றதுக்காக சிவராஜ் ஆளுங்களெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க.
சந்தா ஃபோனில் எனக்கு ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிற டான்ஸ் எல்லாம் ஆடுறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படி ஆளை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அந்த லேடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க நேராக போய் சிவராஜ் கிட்ட சொல்லிடுவாங்க, சந்தாவுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. சிவராஜும் டான்ஸ் கற்றுக்கிறேன், இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ராஜ்குமார் சந்தாவோட பிளானு. நீ சொன்ன மாதிரியே தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன், பிளான் செம்மையாக போய்கிட்டு இருக்கேன், அவன் பயங்கரமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் டான்ஸ் கற்றுக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சந்தா ராஜ்குமார் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை சிவராஜ் கேட்டுருவாங்க. செம்ம கோவம் வரும். அவங்க சந்தாவோட ஃபோனையே உடச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ராஜ்குமாரை அடிக்கிறதுக்காக ஆளுங்க அனுப்பியிருப்பாங்க. ராஜ்குமார் அவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் சமாதானமாக சந்தாவை நான் விட்டு கொடுத்துட்றேன், கடைசி அந்த ஒரே ஒரு கிஃப்ட்டை மட்டும் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பேசுவாங்க. உடனே அந்த அடியாலும் சந்தா கிட்ட ஒரு தாஜ்மஹாலை கிஃப்டை வந்து கொடுப்பாங்க. அந்த தாஜ்மஹாலுக்குள்ள ஒரு ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் அந்த அடியாளுக்கு பின்னாடி நீ கவலைப்படாத, இந்த முட்டாள்களெல்லாம் நம்பாத, தசரா அன்னைக்கு நமக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் நோட் எழுதி அனுப்பியிருப்பாங்க. இதை பர்மரோட அடியாளுங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செம்மையாக அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ராஜ்குமார் சந்தாவும் அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்காக கடைக்கு போவாங்க. அங்கே ராஜ்குமார் வந்துடுவாங்க. அப்படியே சிவராஜை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ராஜ்குமார் தான் சந்தாவுக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது சிவராஜுக்கு தெரிஞ்சதுமே அந்த சாரியை அவுக்க பார்ப்பாங்க. சந்தாவுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் நீ ராஜ்குமார் கிட்ட மோதி ஜெயிச்சு காட்டுன்ட்டு சந்தா பயங்கரமாக டயலாக் பேசிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே பர்மருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். பர்மர் சந்தாவை பயங்கரமாக அடிச்சிருவாங்க. இந்த விஷயம் ராஜ்குமாருக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஃபோனில் ஆனில் தான் இருக்கும். ஸோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அடிப்பாங்க. ஸோ ராஜ்குமாருக்கு இது தெரிஞ்சதுமே ராஜ்குமார் பர்மரை தூக்கிட்டு போயிடுவாங்க. பர்மரை செம்மையாக அடின்னு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வழியில் பயங்கரமாக இருப்பாங்க பர்மர். அந்த டைமில் இன்விடேஷன் கொண்டு வருவாங்க சிவராஜ். இன்விடேஷன் எல்லாத்தையுமே சந்தா எரிச்சிருவாங்க. சந்தா மேலே சிவராஜுக்கு செம்ம கோவம் வரும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா துர்கா பூஜை பண்ணுறதுக்காக நீ தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ராஜ்குமார் கிட்ட சொல்லுவாங்க. ராஜ்குமார் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடியாக கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சிவராஜ் வருவாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு துர்கா பூஜை பண்ணுறதுக்காக சந்தாவை கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. சந்தா எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ராஜ்குமார் சிவராஜை டைவர்ட் பண்ணிட்டு சந்தாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை சிவராஜும் பார்த்துருவாங்க. இன்னும் செம்ம கோவமாக வரும். சிவராஜ் பயங்கரமாக துரத்திக்கிட்டே வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராஜ்குமார் கோயிலுக்கு போயிடுவாங்க. ராஜ்குமார் சந்தாவும் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவராஜ் வருவாங்க. என்ன ரோமியோ தான் கூட்டிட்டு வந்தா, இப்போ நீ என்னை வீட்டுக்கு கொண்டு விட்டுரு அப்படின்ட்டு ரொம்ப திமிரா சந்தா சொல்லுவாங்க. சிவராஜுக்கு இன்னும் செம்ம கோவம் வரும். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தாவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா சிவராஜுக்கு அந்த போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்க. நான் ராஜ்குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவராஜுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸ்க்கு இன்னொரு கால் வரும். அவங்க பயந்து ராஜ்குமாரை அஜித் தாக்கா கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. ஆக்சுவலா ராஜ்குமார் அஜித் தாக்காவோட ஆளுக தான். சிவராஜ் சவால் விட்டாங்கல்ல, என்னோட மண்ணில் உன்னால மிதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அதை ப்ரூவ் பண்றதுக்காக உங்க இடத்த எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தாக்கா போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவராஜோட அஃபீன் எல்லாத்தையும் நீ எப்போ எனக்கு டெலிவரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் கிட்ட தாக்கா கேட்பாங்க. இப்போ உடனே நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜோட அஃபீன் எல்லாத்தையுமே ராஜ்குமார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பெரிய கண்டெய்னர்ல கொண்டுட்டு வருவாங்க. அப்புறமா அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எம்டியா இருக்கும். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ராஜ்குமாருக்கு. அப்புறமா அஜித் தாக்கா ராஜ்குமாரை குத்திடுவாங்க. ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி இருந்து சிவராஜும் குத்திடுவாங்க. ஆக்சுவலாக சிவராஜும் அஜித் தாக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அஜித் தாக்கா கேட்ட எல்லா அஃபீனையுமே சிவராஜ் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு பதிலாக ராஜ்குமாரை கொல்லணுங்கிறது தான், சந்தாவை அடையிறதுக்காக ராஜ்குமாரை கொல்லணுங்கிறது தான் சிவராஜோட பிளானு. எங்களை மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் இப்படி அடிக்கடி முகத்தை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது உனக்கு புரியாதுன்ட்டு சிவராஜ் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக சந்தாவை கூட்டிட்டு வருவாங்க. ராஜ்குமார் அடிபட்டு இருக்கிறத பார்த்ததுமே சந்தாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். அவங்க ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ சிவராஜ் சொல்லுவாங்க, இப்போ சொல்லு, ஜெயிச்சது அவனா நானா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து
ராஜ்குமாரை அடித்து இழுத்துட்டு போவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீன் வந்துச்சு இல்லையா, அந்த சீனை. அதுக்கப்புறமா ராஜ்குமாரை சவப்பட்டியில் போட்டு புதைக்கவே செஞ்சுருவாங்க. அப்புறமா சிவராஜுக்கும் சந்தாவுக்கும் கல்யாண வேலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். எல்லாருமே செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா ராஜ்குமார் வந்துட்டாங்க. இவன் எப்படிடா வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ கமர் தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே கமர் தான் ராஜ்குமாருக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. 2 பேரையும் அடிச்சு தூக்குங்க அப்படின்ட்டு சிவராஜ் சொல்லுவாங்க. யாருமே அடிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, முதலாளிங்க நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா வேலைக்காரங்க நாங்க ஒன்று சேர மாட்டோமான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா சிவராஜே ராஜ்குமாரை அடிக்க வருவாங்க. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. ராஜ்குமார் சிவராஜை ஜெயிச்சிருவாங்க. சிவராஜை கொன்னுருவாங்க. அதுக்கப்புறமா நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அக்கா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வாயிலே ஒரு குத்து. அதுக்கப்புறமா பர்மரை அந்த ஊருக்காரங்களே சேர்ந்து அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா சந்தாவும் ராஜ்குமாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.